அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கோவையில் செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து கோவை சென்றுள்ள அவர் தற்போது அந்த விழா நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். காட்சிகளிலும் பார்க்கிறோம். பூங்காவில் செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம் உள்ளிட்ட தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். முன்னதாக அவருக்கு காவலர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் செம்மொழி பூங்கா புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதற்காக விழா நடைபெறும் இடத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். காவலர்கள் அவருக்கு உரிய மரியாதை அளிக்கிறார்கள். செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு காவல்துறை சார்பாக அணிவணக்க மரியாதை அளிக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அரசு உயர் அதிகாரிகள் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. இன்றைக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் 208.50 கோடி ரூபாய் செலவில் உலக தரத்தில் பல்வேறு நவீன செம்மொழி பூங்காவை திறந்து வைப்பதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், விரிவான விவரம். அதாவது கோவை மாநகரின் மத்திய பகுதியில் 45 ஏக்கரில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் கோவை மாநகரில் 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது. அப்போது கோவையில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிப்பை அவர் விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு அன்று கோவைக்கு வந்திருந்த சுதீஷ், நீங்க என்ன பேர் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது செம்மொழி பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். செம்மொழி என்னும் சிகரத்தில் அமர வைத்த தமிழ் தாயின் தலைமகன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். கொங்கு தமிழ் ஒலிக்கும் கோவை மாநகரில் காலத்தால் நிலைத்திருக்க போகும் செம்மொழி பூங்காவின் கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் பிறந்த நம் அன்னை தமிழ் செந்தமிழ் மொழியை செம்மொழி சிம்மாசனத்தில் அமர்த்திய கோவை மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட செம்மொழி பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். உடன் அமைச்சர் பெருமக்களும் இருக்கிறார்கள். கோவையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த செம்மொழி பூங்காவில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள மரங்களும் செம்மொழி பூங்காவில் நடப்பட்டிருக்கின்றன. தற்போது செம்மொழி பூங்காவை அவர் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் கூட நாம் பார்க்கிறோம். அவரோடு அமைச்சர்கள் சாமிநாதன், கே. நேரு, செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் இருக்கிறார்கள். முன்னதாக அந்த விழாவிற்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு முக்கிய நிர்வாகிகள் புத்தகங்களை பரிசீலித்த அந்த காட்சிகளையும் கூட நாம் பார்த்தோம். கோவை மக்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறப்பு விழாவை எதிர்நோக்கி இருந்தார்கள். அந்த தருணம் தற்போது நடந்தேறி இருக்கிறது. செம்மொழி பூங்காவை திறந்து வைத்துவிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கோவை காந்திபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவில் 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள மரங்களும் செம்மொழி பூங்காவில் நடப்பட்டிருக்கின்றன. இத்தனை சிறப்புமிக்க அந்த செம்மொழி பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக பூங்காவில் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களையும் அவர் பார்வையிட்டு வருகிறார்.
சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மொழிகளில் மூத்த மொழி தாய் தமிழ் மொழியே, சொற்களில் இனிய சொற்கள் இன்தமிழ் சொற்களே, செறிவில் உயர்ந்து நிற்பது செந்தமிழே என்பதை உலகிற்கு உரைத்துச் சொன்னது அன்னை தமிழுக்கு கிடைத்த செம்மொழி அங்கீகாரம். இன்றைக்கு கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு. செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சிறப்பம்சங்களையும் அவர் பார்வையிட்டு திறந்து வைத்து வருகிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், தற்போது அடுத்ததாக என்ன விஷயத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார்? விக்னேஷ், தற்போது கோவை மாநகரின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த செம்மொழி பூங்கா வளாகத்தை அவர் முழுவதுமாக பார்த்து வருகிறார். செம்மொழி பூங்காவில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் அவர் தற்போது பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2010ஆம் ஆண்டு கோவையில் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது. அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் இந்த செம்மொழி பூங்கா இங்கு கோவையில் அமைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு விடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த செம்மொழி பூங்காவான பணிகள் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. 45 ஏக்கர் பரப்பளவில் தான் தற்போது இந்த பணிகள் முடிவடைந்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த செம்மொழி பூங்கா பணிகள் விரிவடைய இருக்கிறது. மொத்தம் 165 ஏக்கர் பரப்பளவில் முழுவதுமாக ஒவ்வொரு கட்டங்களாக இந்த செம்மொழி பூங்காவானது விரிவடைய இருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கோவைக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செம்மொழி பூங்கா அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த பணிகள் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது வரைக்கும் அந்த பணிகள் நிறைவேற்று 45 ஏக்கரில் அந்த பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த 45 ஏக்கர் பரப்பளவான செம்மொழி பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த பூங்காவில் பல்வேறு அம்சங்கள், அதாவது 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், பாலைவன தோட்டம், மலர் தோட்டம், மூங்கில் தோட்டம், நட்சத்திர தோட்டம் உள்ளிட்டவை இந்த சிறப்பு அம்சங்களாக பார்க்கப்படுகிறது. 2000 வகையான ரோஜா தோட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செண்பக மரம், கல் இளவு, மிளகு மரம், கடல் திராட்சை, திருவோட்டு மரம், கலிபுடா, வரிகமுகு, மலைப்பூவரசு, குங்கும மரம் போன்ற பல்வேறு பாரம்பரிய மரங்கள் இங்கு நடவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2000 வகையான தாவரங்கள், செடி, கொடிகள், மரங்கள் உள்ளடக்கிய 5 லட்சம் தாவரங்கள் இந்த முழுவதுமாக 45 ஏக்கரில் இங்கு நடவு செய்யப்பட்டு நீர் ஊற்றுக்கள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. செம்மொழி பூங்கா வளாகத்தில் நுழைவுச்சீட்டு வழங்கும் இடம் மற்றும் பைக் அதாவது போக்குவரத்து கட்டமைப்புகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 கார்கள், 10 பேருந்துகள், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு பார்க்கிங் வசதிகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியான இந்த பூங்காவின் பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான நிலத்தடி நீர் அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கு 4000 சதுர அடி பரப்பளவில் மழைநீர் கட்டமைப்பு வசதி செய்யப்பட்டிருக்கிறது. 14000 அடி பரப்பளவில் சிறுவர்களுக்கான அந்த விளையாட்டு திடல் உள்ளிட்ட அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு விளையாடுவதற்கான ஏதுவரியாக தனித்தனியான விளையாட்டு திடல்கள் போன்ற பல்வேறு அம்சங்கள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 45 ஏக்கரில் தற்போது வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செம்மொழி பூங்காவை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விக்னேஷ். சுதீஷ், முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ள அந்த செம்மொழி பூங்காவினுடைய சிறப்பம்சங்களை நீங்க பட்டியலிட்டு இப்ப சொல்லியிருந்தீங்க. இப்போ பொதுமக்கள் இன்று பார்வையிடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா? பூங்காவினுடைய செம்மொழி பூங்காவினுடைய பணிகள் கிட்டத்தட்ட 90% மேல் தற்போது முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு சில பணிகள் மீதம் இருக்கிறது. அந்த பணிகள் முழுவதுமாக
முடிக்கப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இது திறந்துவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்கூட்டியே இது தொடர்பான அறிவிப்புகளை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். தற்போது முதற்கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பூங்காவை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். ஒரு சில பணிகள் நிறைவடைந்தவுடன் கூடிய விரைவில் இந்த பூங்கா செம்மொழி பூங்காவானது கோவை மாநகர மக்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய அண்டை மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அனைவருக்குமே பார்க்கும் விதமாக ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் நிறைந்த பாரம்பரிய மரங்கள் செடி கொடிகள் நிறைந்த ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பூங்காவாக இருப்பதால் அனைவருமே வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், நீங்க என்ன பேருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். கோவை செம்மொழி பூங்காவின் சிறப்பம்சங்கள் தொடர்பாக நாம் பார்த்து வருகிறோம். தற்போது முதல்வர் மு க ஸ்டாலின் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் பார்வையிட்டு வருகிறார். பூங்காவில் செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், நீர்த்தோட்டம் அமைப்பு உள்ளிட்ட ஏராளமான சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பூங்காவை திறந்து வைத்த பின் முதல்வர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். உடன் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் மின்னொளியில் ஜொலித்த அந்த காட்சிகளையும் கூட நாம் செய்திகளில் தொடர்ச்சியாக பார்த்தோம். அனைத்து வயதினரையும் கவரும் வகையில் ஒவ்வொரு சிறப்பம்சம் நிறைந்த விஷயங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன. இளைஞர்களுக்கு படிப்பகம், குழந்தைகள் விளையாடுவதற்கு தனியாக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 453 கார்கள், 10 பேருந்துகள், 1000 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் மழைநீர் சேகரிப்பு போன்ற விஷயங்களும் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று உயர்தர உடற்பயிற்சி கருவிகளுடன் கூடிய திறந்தவெளி கூடங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது அங்கு பார்வையிட்டு வருகிறார். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட்ஸ் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.